எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பீட்ரூட் வச்சு ஒரு ரசம் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு சொம்பு தண்ணி வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அந்த தண்ணியில் சேர்த்துக்குவோம். அது கூடவே ஒரு 2 தக்காளி. இந்த தக்காளி வந்து பூச்சி இருக்குதான்னு இப்படி கட் பண்ணிட்டேன். அதை வச்சு அப்படியே மூடி வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அடிச்சு வாங்க திறந்து பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இந்த பீட்ரூட்டையும் தக்காளியும் எடுத்து தனித்தனியாக ஆற வச்சுருவோம். இப்படியே இந்த தண்ணி ஆறட்டும். இந்த தண்ணியை ஊற்றி நம்ம பீட்ரூட் அரைச்சி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான பொடி பண்ணிக்கலாம். வாங்க. 1.5 ஸ்பூனு மிளகு, 1.5 ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா இதை இதில் சேர்த்துக்குவோம். ஒரு 4 கருவேப்பிலை இதையும் இதில் சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். ரசத்தை கரைச்சிக்கலாம். மிளகு ஜீரகத்தை இதில் போட்டுக்குவோம். தக்காளி எடுத்து வச்சோம்ல, இதில் நல்லா தோலை எடுத்துட்டு இதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட்டை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சிக்கிட்டு வந்த பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்கலாம். வடிகட்டியில் சேர்த்துட்டு பீட்ரூட் வேக வச்சோம்ல அந்த தண்ணியை இதில் ஊற்றி நல்லா அந்த சக்கை இல்லாமல் சக்கையோட கூட போடலாம். ஆனால் சக்கையோட போட்டோம்னா கொஞ்சம் ரசம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். குழம்புன்னு வேறு ஒன்றும் இல்லைல்ல. சக்கையோட போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ரசம் மாதிரி இருக்காது, குழம்பு மாதிரி இருக்கும். நல்லா தண்ணி ஊற்றி இந்த சாறு எல்லாம் நல்லா புழிஞ்சி எடுத்துருவோம். இதை எடுத்துடலாம். இது கூடவே ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் கரைச்சி இது கூட சேர்த்துக்குவோம். இதில் ஒரு 4 கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இந்த தக்காளியெல்லாம் அப்படியே நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிறேன். இப்போ ரசத்தை தாளிச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம்.
எப்பயுமே ரசம் வந்து நெய்யில் தாளித்து பாருங்கள், நல்லாயிருக்கும். கடுகு, ஒரு 2 வரமிளகா வச்சுருக்கேன், இதையும் இது கூட சேர்த்துக்குவோம். ஒரு 4-5 பல்லு பூண்டு இந்த தோலோட வச்சுருக்கேன், இதையும் இதில் போட்டு சேர்த்துக்குவோம். இந்த பூண்டு நெய்யில் வதங்கிட்டோன்னா வாசனை நல்லா இருக்கும். ரசம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். மஞ்சள் சேர்த்துக்கலாம். இந்த ரசத்தை இதில் ஊற்றிடுவோம். இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, ரசம் அப்படியே நல்லா கொதி வந்துருச்சு. போதும், அவ்வளோதான். இதுக்கு மேலே கொதிக்க கூடாது. அப்படியே சுற்றி நுர வந்துருச்சுல்ல, அப்படியே நிறுத்திடலாம். கொத்தமல்லி தழை துவைக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக பீட்ரூட் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், அருமையாக பீட்ரூட் ரசம் ரெடி ஆகிடுச்சு.